சக்தி வேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வேலுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நீ வந்து இடிச்சதுல அவன் ரொம்பவே வந்து படுத்த படுக்கையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து சக்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இத கேட்ட அபி பார்த்தீங்க அப்படின்னா, ஐய்யய்யோ! வேலுக்கு உடம்பு சரியில்லையா? நம்ம பார்த்தே ஆகணுமே! என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சங்கரோட கார்ல சங்கருக்கே தெரியாம ஏறிர்றாங்க. ஏறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் வேலுவையும் வந்து அபி வந்து பார்த்துடுறா. அபி பார்த்துட்டு "உனக்கு எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா வேலுன்னு?" கேட்கும்போது, "இங்க பாரு எனக்கு கை, கால் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு" சொல்லிட்டு வேலுவும் சொல்றாங்க. "நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உனக்கு உடம்பு சரியில்லன்னு சங்கர் சார் சொன்னாரா, எனக்கு மனசே கேட்கல. அதான் வந்து பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு அபி பாப்பாவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். நானே உன்ன வீட்ல விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு, வேலு வந்து அபிய வந்து வீட்ல விட போறாங்க. அபிய வீட்ல விட்டுட்டாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, சக்தியோட அண்ணன் எல்லாமே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அபி பாப்பாவ காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அபி வந்து இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வேலு வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யாருக்கும் இல்லாத அந்த ஒரு அக்கறை, பாசம் அபிக்கு ஏன் என் மேல அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு வந்து தோணுது. ஸோ வேலுக்கு கூடிய சீக்கிரம் அபி தான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.